எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த இமீடியட் லைவ் வந்திருக்கேன்னா, லைக் எனக்கு இப்போ வந்து இது பண்ணி சொன்னாங்க, டைரக்டர் சார் கால் பண்ணி சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேர் வந்து லைக் என்னோட நம்பரு, டைரக்டர் சாரோட நம்பரு, எங்கெல்லாம் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி நம்பர் வாங்குறாங்க. அப்புறம் வந்து பின்ன கொஞ்சம் மோசமாக பேசுகிறாங்க, சில பசங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் நம்பரோ இல்லாட்டி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார்கிட்ட இருந்தும் எங்களோட நம்பர் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் என்ன சொல்கிறது, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து யார்கிட்டே ஏமாந்துடாதீங்க. யார்கிட்டே எங்கள் நம்பர் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மேனேஜர்ஸ் கிட்ட மட்டும்தான் எங்கள் நம்பர் இருக்கும். அதுவும் வந்து பின்ன கிடைக்கிறது வந்து என்ன சொல்கிறது, கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா மேனேஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால தான் நான் இதையும் சொல்லிடுறேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் அந்த உங்ககிட்ட பேசுகிற பர்சன் வந்து இந்த சீரியலில் வந்து ஒரு சீரியல் நடித்தவங்களோ ஒரு சீனில் நடித்தவங்களோ ஏதோ ஒன்று இருக்கலாம். அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்திருக்கலாம். இப்படி அதாவது அது ஆதாரம் காட்டி தான் பேசுகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க. நான் அதில் நடிச்சிருக்கேன், நான் அதில் 2 சீன் பண்ணியிருக்கேன், நான் அதை அப்படி ஒர்க் பண்ணுறேன் இப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்படி கூட இருக்கலாம். என்னதான் சொன்னாலும் உங்களோட நம்பரோ உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் அக்கௌண்டான இந்த ஒரு ஐடி மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். என்னோட பேரில் இருக்கிற ஃபேன்ஸ் அக்கௌண்டோ இல்லாட்டி வந்து என்னோட பேரில் இருக்கிற வேற எந்த ஃபேக் ஐடியும் நம்பிடாதீங்க. இது மட்டும் தான் என்னோட அக்கௌண்ட். என்கிட்ட வேற எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது நான் ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் தென் இதுவும் வந்து என்னோட அட்மின்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க முக்கால்வாசி டைம். இதுவும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து எங்களோட கான்டாக்ட்ஸ்க்கோ ஏதோ ஒன்று யாராவது ஏதோ கேட்டாங்கன்னா நீங்கள் நம்பி பேசிடாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய வந்து சின்ன குழந்தைங்கள வந்து பின்ன இந்த மாதிரி நம்பர் வாங்கி ஏமாற்றி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எங்கள் இதில் வந்து அது நடக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால வந்து பி கேர்ஃபுல் கைஸ். எல்லாரும் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. யாரும் ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். அண்ட் தென் உங்களுக்கு யாராவது ரொம்ப மோசமாக இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு பின்ன எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஐஷா எஃப்சி கர்நாடகான்ற பேஜிலுக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். பின்ன அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஏதாவது ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா. எங்களால் முடிஞ்ச ஏதாவது இது நாங்கள் பண்ண முடியும்னா நாங்கள் அதையும் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. என்ன சொல்கிறது, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் அவ்வளோ மோசமாக இல்லாமல் இந்த வருஷம் நம்மளுக்கு தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா போன வருஷத்தையும் வந்து எதுவுமே தெரியாமல் திடுதிப்புன்னு ஒரு கொரோனான்னாங்க, என்னன்னு தெரியாமல் எதுவும் தெரியாமல் ரொம்ப பதறணும். ஆனால் நமக்கு ஆல்ரெடி ஒரு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ மாஸ்க் வேர் பண்ணுங்கள், சேஃபாக இருந்துக்கோங்க. என்ன சொல்கிறது, வீட்டிலே இருங்க, தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. ஓகேவா? சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.